ஒரு பைக்கு, ஒரு டிவி, 15,000 ரூபாய் பணம். இதை வரதட்சணை கேட்டு ஒரு பெண்ணை மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்துவாங்களா அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உத்தரப்பிரதேசில் 2001ஆம் ஆண்டு நஸ்ரின் என்ற 20 வயது பெண்ணை அவருடைய கணவரும் மாமியாரும் சேர்ந்து தீயிட்டு கொளுத்திடுறாங்க. இதில் அந்த பெண் உயிரிழந்துடுறாங்க. இந்த கேஸ் விசாரணை நீதிமன்றத்துக்கு போது விசாரணை நீதிமன்றத்தில் அந்த பெண்ணினுடைய மாமியாருக்கும் கணவருக்கும் சிறை தண்டனை விதிக்கிறாங்க. இதை எதிர்த்து அவங்க மாநில உயர் நீதிமன்றத்தில் கேஸ் போறாங்க. அங்க அவங்க 2 பேருமே குற்றமற்றவன்னு ஒரு அதிர்ச்சிகரமான தீர்ப்பு வெளியாகுது. இதை எதிர்த்து மாநில அரசே உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யுது. இது சம்பந்தமான தீர்ப்பு தான் அண்மையில வெளியாச்சு. அதை என்ன சொல்றாங்கன்னா, விசாரணை நீதிமன்றம் விதித்த சிறை தண்டனை செல்லும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவை ரத்து செய்யறாங்க. இதுக்கப்புறமா ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஒவ்வொரு மாநில உயர் நீதிமன்றமும் இந்த வரதட்சணை கொடுமை சம்பந்தப்பட்ட வழக்குகளை விரைவா விசாரிச்சு அதற்கு வேகமா தீர்ப்பு சொல்லணும்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 17 இருந்து 19 பெண்கள் வரதட்சணையால இந்தியாவில் இறந்துட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமா 2023 வருஷத்துல மட்டும் 6156 பேர் இறந்திருக்காங்க. அப்போ இந்த எத்தனையோ சமூக மாற்றங்களை நம்ம கொண்டு வந்துட்டோம். ஆனா இன்னும் இந்த வரதட்சணைன்ற பிரச்சனை நீடிச்சுக்கிட்டே இருக்கு. இது மதம் ஜாதி கடந்து மாநிலங்கள் கடந்து எல்லா இடத்துலயுமே இந்த பிரச்சனை இருக்கு. அப்போ இதுக்கு முக்கிய காரணம் என்ன நினைக்கிறோன்னா, ஒரு பையன் இருக்கான், அவன் நல்ல ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருக்கான், நல்லா சம்பாதிக்கிறான், அதனால அவனுக்கு நிறைய வரதட்சணை கொடுத்து பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவன் நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா மொதல் பிரச்சனையே அங்கதான் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம வீட்டு பெண்களுக்கு நல்ல கல்வியும் சமூகத்தை கையாளுற திறனையும் கொடுத்தாலே அவங்க எந்த பிரச்சனையும் சமாளிச்சு வெளியில வந்துருவாங்க.